சும்மா கிடந்த சங்க ஊதி கெடுத்தான் ஆண்டி அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு. ஆக்சுவலாக அது என்னன்னா, ஆண்டி அப்படின்றது யாருன்னா சிவனடியார்ல, அதாவது சம்பாதிக்காம வேலைக்கெல்லாம் போகாமல் சிவபக்தராக இருந்து எல்லாருக்கும் பிச்சை ஏந்தி சாப்பிட்டுட்டு ஆசிரமம் இல்லை கோவில்களில் படுத்து உறங்குறவங்களுக்கு பேர் தான் ஆண்டி அப்படின்னு பேர். அந்த மாதிரி ஒரு ஆண்டி என்ன பண்ணார், அவர் ஒரு இரவு பொழுது சாப்பிட்டுட்டு ஒரு கோயிலில் போய் ஒரு மடத்தில் போய் தங்கியிருக்காரு. அப்படி தங்கியிருக்கும் போது அங்கே ஒரு 2 திருடர்கள் வராங்க. அவங்க எதுக்காக அங்கே வராங்க அப்படின்னா, அங்கே ஒரு பஞ்சாயத்து தலைவருடைய வீட்டில் இருக்க 100க்கும் மேற்பட்ட ஆடுகளை திருடுறதுக்காக வராங்க. அவங்க 2 பேரும் உள்ளே இருக்கிறதுக்கும் இன்னொரு கேரக்டர் 3rd கேரக்டராக ஒருத்தரையும் திருடுறதுக்காக கூட்டணி சேர்க்கறதுக்கு ஒருத்தரை வர சொல்லியிருக்காங்க. ஆனால் ரொம்ப நேரம் ஆயும் அந்த 3rd கேரக்டர் வரவே இல்லை. அதனால இந்த 2 திருடர்கள் என்ன பண்ணுறாங்க, என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கும் போது இந்த ஆண்டியார் இவங்க பேசுறதெல்லாம் கேட்டுடுறத பார்த்துடுறாங்க. ஸோ அப்போ நம்ம அந்த 3rd கேரக்டர் பதிலாக இந்த ஆண்டியையே 3rd கேரக்டராக பயன்படுத்திக்கலாம், அப்படி பண்ணாதான் இந்த ஆண்டியால் நமக்கு பிரச்சனை இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆண்டியையே அவங்களுடைய 3வது பங்காளியாக சேர்த்துக்கிட்டு திருடுறதுக்காக போகிறாங்க. அப்படி திருட போகும்போது 2 பேர் அவங்க பேசுகிற மாதிரி 2 பேர் அந்த ஆடுகளை கட்டி வச்சிருக்க இடத்துக்குள்ளே இறங்கிடுறாங்க. இந்த ஆண்டி அந்த ஆடுகளை அந்த வேலிக்கு வெளிப்புறத்தில் இவர் நிற்கிறாரு. எதுக்குன்னா அவங்க எடுத்து கொடுக்கும்போது இந்த ஆடெல்லாம் இவர் வாங்கி வச்சுக்கிறதுக்காக நிற்கிறாரு. ஆனால் அந்த ஆண்டியுடைய முக்கியமான வேலை என்ன அப்படின்னா, ஒரு வேலை முடிஞ்சிடுச்சு அப்படின்னா சங்கு ஊதுறது தான் அவங்களுடைய முழு நேர வேலையுமே. அதாவது கோயில்கள்லையோ ஒரு அபிஷேகமோ இல்லை ஒரு ஆராதனையோ அதெல்லாம் முடிஞ்சிடுச்சு அப்படின்னா, முடிஞ்சிடுச்சுன்றதை காட்டுறதுக்காக சங்கு பிடிப்பாங்க, சங்கு ஊதுவாங்க. அந்த மாதிரி ஊதுறது தான் இவங்களுடைய மெயின் வேலையே. அவர் என்ன பண்ணுறாரு, இவங்க 2 ஆடை எடுத்து கொடுக்கும்போது ஒரு ஆடு காலை பிடிச்சி தூக்கும்போது கத்துது. அது இவர் வாங்கும்போது காலை பிடிச்சி வாங்குறாரு ஒரு ஆட்டை. அப்படி வாங்கும்போது இந்த ஆடு நல்லா கத்துது. எல்லாரும் ஊர் மக்கள்லாம் எழுந்திக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 பேரும் என்ன சொல்கிறாங்கன்னா, சங்கப்புடின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக சங்கப்புடின்றது ஆட்டுடைய கழுத்து பகுதியை சங்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருடர்கள் சொல்கிறாங்க. பட் நம்ம ஆண்டியார் என்ன நினச்சிக்கிறாருன்னா, ஓகே நம்ம திருட வந்த வேலை முடிஞ்சிடுச்சு, அதனால நம்ம சங்கு பிடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டு இவர் சங்க பிடிச்சிடுறாரு. ஸோ அந்த சங்கப்பிடி கத்தும்போது ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்துடுறாங்க. அந்த 2 திருடர்களை மாட்டிக்கிறாங்க. இவர் மட்டும் சைலண்டாக எஸ்கேப் ஆகிடுறாரு. அந்த இடத்துலயே நிற்காம போயிடுறாரு. அதாவது சும்மா கிடந்த சங்க ஊதி கெடுத்தார் ஆண்டி அப்படின்றது தான் இந்த பழமொழிக்கான விளக்கம். அதனால தான் இந்த பழமொழியே வந்தது. இன்னொன்று சங்க காலத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, வாசுகி பாம்பு திரிக்கும் போது அது கக்கின விஷத்தை சிவபெருமான் குடிக்கிறாரு. ஐயோ நம்ம கணவர் இதை குடிக்கிறாரே அப்படின்ட்டு பார்வதி தேவியார் என்ன பண்ணுறாங்க, அவருடைய கழுத்தை பிடிச்சி இழுத்துறாங்க. இந்த இடத்த பிடிச்சி அழுத்திடுறாங்க. அப்படி அழுத்தும் போது இந்த கழுத்து பகுதி மட்டும் அவருக்கு நல்லா வீங்கிடுது. அதை குறிக்கிறதுக்காக ஆண்டி அந்த இடத்துல சொல்லியிருக்கிறது யாருன்னா சிவபெருமான். ஸோ சும்மா கிடந்த சங்க ஊதி கெடுத்தான் ஆண்டி அப்படின்னு சொன்னது அந்த விஷத்தை குடித்ததுனால இந்த இடம் ஊதி போகிறத குறிப்பிடுறதுக்காக சொன்ன பழமொழி அப்படின்னு சொல்கிறாங்க.